Parents, please encourage our students. Get Krishagal. பெற்றோர்கள் தங்களது பொன்னான கைகளால் கரவொலி எழுப்புங்கள். திருப்பி சர்டிஃபிகேட் திருப்பி Next, ball throwing. First prize, J. Prithika. Second prize, S. Dilani. Third prize, A. Ponsadana. Running race 100 meters. First prize, Padmasree. Second prize, Sahana Ciprilla. Third prize, Srimati. Next, Coco winner, Padmasree, Rakshanasree, Pavisha, Sahana Ciprilla, Harshini, Pooja Srinidhi, Cherin Fatima. Next, Coco runner, Kanishka, Asha Parvin, Abarna Sri, Charudeshna, Dayalini. Parents, please encourage our children. பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் தங்களது பொன்னான கைகளால் கரவொலி எழுப்புங்கள். நீங்கள் கூட சொல்லுங்க அப்படியா பேருங்க பெற்றோர்கள் தங்களது பொன்னான கைகளால் கரவொலி எழுப்பவும். Ashita Jeta, Jeevika, Lakshana, Neha, Pravina, Priyanka, Sabana Parvin, Shivani, Vaishnavi.
சார் திருப்பி பிரபா, அருள் பெர்னியா, ஹர்ஷினி முத்தரசி, புஷ்பதாரணி, லக்ஷனா, ஸ்ரீதேவி, ஸ்வேதா, தர்ஷினி, கனிஷ்கா. கௌசர், லத்திகா, கார்த்திகா, மணிமொழி, சாதிகா, ஜெயவர்ஷினி. முகமது அஸ்கர், மதன் பாலாஜி, ஜீசஸ், மெய்பாலன், மருதப்பர். வாலிபால் ரன்னர் முகமது யாசர், ஹரிசாய் கணேஷ், கணேஷ் பாபு, மணிகண்டன், கவியரசன், தாமேஷ், முகமது சுலைமான். தம்பி ஒரு ஆள் கிட்ட வா, சரி தெளிவா வா. ஓகே நல்ல Parents, please encourage our children. Next, 9th standard ball, throw ball winner. Mohammad Faisal, Darshan, Balaji,
ஆதில், சிறந்தன், முகமது அக்தர், முகமது ஃபரீத், முகமது வாசிக், பிரகதி, சிவகார்த்திகேயன். ரூப பொன்தேவன், கவி பிரகாஷ், விஷால், தமிழரசு, பிரதாப், பிரவீன்குமார், ரித்திஷ் பி, சூரிய பிரகாஷ். இங்க பாருங்க. Next, 9th standard boys running race 100 meter. First prize Sivakarthikeyan S, second prize Gokul N, third prize Vignesh V. Lucky corner second prize G.R. Punida, mother of Lakshaya 5th standard. 8th standard. சரி. அதே Second prize V. Raja, father of R. Balayugan, 6th standard. Students, please clap your hands. Third prize S. Chinnaya, grandfather of G. Lakshan, 1st standard. G. Gunasheelan, 1st standard. M. Guhan, 9th standard. கிட்டத்தட்ட கடைசி வந்துட்டோம். ஐ ரியலி வெரி ஹாப்பி. முறையான நன்றி நன்றல் வரும். வாட்டர் தேங்க்ஸ்க்கு முன்னால ஐ ஹாவ் டு அக்னாலேஜ் சம் அதர் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஒரு விழா நடத்துறதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய பேர் கோஆப்ரேட் பண்ணணும். அது மாதிரி கோஆப்ரேட் பண்ணவங்கள முதல்ல நான் அக்னாலேஜ் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல டிசிப்ளினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவோம். நீங்க பார்த்தா தெரியும், குழந்தைங்க வந்து சொன்னா சொன்ன இடத்துல அப்படியே இருப்பாங்க. தேவையில்லாம அங்க போறது இங்க போறது இருக்கவே இருக்காது. அதே பண்பு பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறது அது மிகச்சிறந்த பெருமை. பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட 3 மணிக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. இருந்தாலும் கூட யாருமே என்ன குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கல. குழந்தைய கூப்பிட்டு விடல, அங்கே குழந்தைங்க வரல. நீட்டா எல்லா குழந்தைகளும் அக்னாலேஜ் பண்ணி அங்கீகாரம் பண்ணி கைதட்டி ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. யூ ஆர் வெரி குட் கிளாப்பிங் யுவர் செல்ஃப். அடுத்து என் டீச்சர்ஸ் அவன் வந்து வேற ஒன்றும் அவன் டீச்சர்ஸ் நிறைய பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி அவங்களே செய்ய சொன்னாங்க. எல்லாம் ஏற்பாடு ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணி செஞ்சாங்க. அதில் ரொம்ப இன்வால்மெண்டோட செஞ்சவங்க ஒரு சிலரை அங்கீகரிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பிசிக்கல் டைரக்டர் பிரசாந்த் சார். பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் பிரசாந்த் சார் அவர் வந்து
மிக சிறப்பா ஆரம்பத்திலிருந்து மிகுந்த ஈடுபாடோட குழந்தைகளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிற சொல்லி அது மாதிரி செஞ்சவங்க. ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு அக்னாலஜ் அவர் சில்ட்ரன், குழந்தைங்க. இது முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்து செஞ்சது ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பொறுப்பெடுத்து செஞ்சாங்க. டீச்சர்ஸ் வந்து மோட்டிவேஷன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர்ஸ் பிரவீன் குமார் அண்ட் அஷினி. பிரவீன் குமார் ரெண்டு பேருமே 9th படிச்சிட்டு இருக்காங்க. படிப்புலையும் சூப்பரா படிப்பாங்க, பொறுப்பு கொடுத்தா பொறுப்பையும் சூப்பரா செய்வாங்க. இப்ப நம்ம 10th 11th 12th எக்ஸாம் டைம் இருக்கா, அவங்க நமக்கு இதுல சேர்க்கறது கிடையாது. 9th ஹையஸ்ட் கிளாஸ். இந்த 9thல இவங்க வந்து ஜாயிண்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர்ஸ். ஆனா இப்போதைக்கு அவங்க ஸ்கூல் பீப்புள் லீடர்ஸ். அவங்க கொடுத்த பொறுப்பை அவ்வளவு சிறப்பா செஞ்சாங்க. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். அதற்கு கம்மியா நேஷனல் பாய்ஸ் கூப்பிடுற காரணம் என்ன சொன்னா, அவங்கதான் பிற்காலத்துல மிகச்சிறந்த சாதனையாளராக வர்றதுக்கு நம்ம அடுத்த 10th வர போறாங்க. அவங்கள பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். பிற்காலத்துல மிக சிறப்பா வரக்கூடியவங்க 9th standard கம். இது வெரி கிளாப்பிங். நிகழ்ச்சி எல்லாமே அரேஞ்ச் பண்ணது அவங்களுடைய முழு பங்கு இதுல இருக்குது. நல்லா படிப்பாங்க. அடுத்து 10th வர போறாங்க. 10th வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஃபுல்லா படிப்புலேயே தான் போயிடும். இந்த நிகழ்வுலாம் அவங்க கலந்துக்க முடியாது. இருந்தாலும் கூட பேரண்ட்ஸ்க்கு இவங்களை வச்சுட்டே சொல்லிடுறேன், 10th வந்தோடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்கறது என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடு. இப்ப எத்தனை பேர் சொந்தமா மொபைல் கொடுத்துருக்கேன்னு தெரியல. தயவு செஞ்சு மொபைல் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா வாங்கி வச்சிருங்க. 10th 11th 12th வரைக்கும் மொபைல் கையில தேவையே கிடையாது. ஸோ மொபைல் கையில கொடுத்தா வாங்கி வச்சிருங்க. 10th வந்து கண்டிப்பா மொபைல் கேட்பாங்க. ரைட் ட்ராயலா கேட்பாங்க. மற்றவங்களாம் மொபைல் வச்சிருக்காங்க, எனக்கு கூட தான் மொபைல் கேட்பாங்க. மொபைல் 12th முடிகிற வரைக்கும் மொபைல் கொடுக்காதீங்க. ஒரு மாசம் சேலை மட்டும் செஞ்சிருங்க. அது ஒண்ணுதான் இப்ப டைவர்ஷன் காரணமே. மற்றபடி சார் சொல்ற எல்லாமே கேட்பாங்க. மொபைல் மட்டும் அவங்களை வந்து கவனிச்சு வர வச்சிருச்சுன்னா பேரண்ட்ஸையும் மதிக்க மாட்டாங்க, டீச்சர்ஸ் வந்து கவனிக்க மாட்டாங்க. அது படிப்புக்கு பெரிய இடையூறா இருக்கிறது மொபைல் தான். அதனால இப்போதைக்கு மொபைல் அவங்க கையில இருக்கவே கூடாது. 10th 11th 12th மொபைல் அவங்க கையில சொந்தமா மொபைலே கொடுக்காதீங்க. அதே உங்களுடைய பேரண்ட்ஸ் மொபைலை அதிகமா பயன்படுத்த விடாதீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. அது பிரபஞ்ச ஆட்களுக்கு போய் வைப்ரேஷனா போய் சேரும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் will give all kinds of blessings to our children. So bless our children. நம்ம 9th standard ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் they are very great. கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு டைவர்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, படிப்பு நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதைத்தான் சொல்றேன், மொபைல் மட்டும் கேட்டுறாதீங்க, யாருக்கு வாங்கி கொடுத்துறாதீங்க. 12th முடியட்டும், அதெல்லாம் பார்த்துக்குருவோம். மற்றபடி they are very great scholars இங்க இருக்காங்க, மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க. Really, I am very great. Thank you very much. Thank you. Thank you. Yes. தொடங்கினவங்க சாதாரண ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நிகழ்வை எவ்வளவு சிறப்பா தொகுத்து தொடங்கினாலும் பார்த்துக்குங்க. எந்த விதமான ஹெல்ப்மே கிடையாது, ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான். ஆனா அவங்க வந்து ஆன் த ஸ்பாட் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், இங்கிலீஷ் எப்படி சொல்லணும், தமிழ் எப்படி சொல்லணும், இதை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. சாதாரண நாங்கள் வந்து 9th ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருவோம். அது பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா பிகம் கிரேட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனோம், எந்த காலேஜ் போனாலும் சரி, அந்த காலேஜ்ல வந்து எந்த காலேஜ் போனாலும் சரி, எதையும் செய்யறதுன்னு சொன்னா தானு சில முன்னாலும் செய்வாங்க. அந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறோம். அதுல மிகச்சிறந்த பேர் இந்த 4 பேர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.
ஜூன் மாசத்துல இருந்து அகாடமிக் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்க வந்து ஆர்வத்தோட பங்கெடுக்கக்கூடியவங்க, பங்கெடுக்கக்கூடியவங்க, எதையுமே நல்லா படிக்கக்கூடியவங்க, எப்பவுமே பெரும்பாலும் ஓ அல்லது ஓ பிளஸ் எடுக்கக்கூடியவங்க, பேச்சாற்றல சிறந்தவங்களா இருப்பாங்க. எல்லா வகையிலும் அவங்க சிறந்த விளங்குவாங்க. அவங்க சாரத்தை இயர் செலக்ட் பண்றோம். பாய்ஸ் உடையம்மா, பாய்ஸ் சாரதி இப்ப ஸ்டார்ஸ் ஆஃப் தி இயர் வந்து வந்தவங்கள ஸ்போர்ட்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா கவனிச்சு பார்த்து ஆனுவல் டே வரும்போது இந்த குரூப்ல இருந்து கிஃப்டட் சைல்டு செலக்ட் பண்ணுவோம். கிஃப்டட் சைல்டுங்கிறது இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இப்ப இந்த இங்கிலீஷ்ல பேசுறத கொஞ்சம் கட்டாயப்படுத்த போறோம். they should always talk in English. இப்ப என்ன செய்யறாங்க, always talk in English சரி சரிங்கிறாங்க. இப்ப நான் பார்க்காத நேரத்துல டீச்சர்ஸ் பார்க்காத நேரத்துல they begin to talk in Tamil. அத ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசணும் கொண்டு வர்றோம். அது சார் கொஞ்சம் 10th 11th 12th போயிடுறதுனால இப்ப பரிச்சையில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும், அவங்களுக்கு கண்காணிச்சுட்டே வருவேன். யாரு ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசி அதே நேரத்தில் இனிமே கிளாஸுக்கு லீவே எடுக்காம எல்லா ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கலந்துட்ட மாதிரி ஆனுவல் டே ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துருக்கிறது they will become the gifted children. செய்யலாமா? ஓகேயா? கேர்ள்ஸ் ஆல்சோ இது கிஃப்டட் சில்ட்ரன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அவார்டு வாங்குறதுக்கு should be ready. Yes, thank you much. வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து அவங்க எல்லாமே சாதிச்சிருக்காங்க. தமிழ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம இந்த அகாடமிக் இயர்ல நம்ம நம்ம ஸ்கூல்ல டீச்சிங்க்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். டீச்சிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுல தமிழ் ஸ்பீக்கர்ஸ் தமிழ்ல 21 பேர் செலக்ட் பண்ணிருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். அந்த ஸ்பீக்கர்ஸ் இப்ப ஆஷா பரிவன் பேசினா இல்லையா, ஆஷா பரிவன் எப்படி பேசினா சூப்பரா பேசினால இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாருமே தமிழ்ல மிக சிறப்பா பேசக்கூடியவங்க 21. அது இங்கிலீஷ்ல 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பிற்காலத்துல ஒரு பர்வேஸ் சுல்தானாவோ அல்லது சுகி சிவமாவோ அல்லது சாலமன் பாப்பையாவோ இப்படி வரணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை. நான் சொல்லிச்சுட்டு வளர்த்துருக்க அது மாதிரி வரணும். வரலாம் இல்லையா? ஓகே. All the parents give a very clapping and your blessings also. சார் நீண்ட போடுங்க. Give a very clapping. They are also able to talk in English and Tamil very beautifully. Fluently. English fluent பேசக்கூடியவங்க. So God bless them all. Parents clap for them with the blessings. அப்பா யோர்பா மா Thank you very much. Thank you. எல்லா வகையிலையும் அந்த குழந்தைகளுக்கு சிறப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாராட்டுறத ஐ ஃபீல் வெரி ப்ரவுட்.
நிறைவாக யோகா மிஸ் முத்ரா நாச்சியார். யோகா வந்து மிக முக்கியமான ஒன்று. கொரோனா காலத்துக்கு முன்னால வரைக்கும் பேரண்ட்ஸ் சில பேர் தெரியும், யோகா முழுக்க நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப யோகா அந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு மிஸ் வந்து சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க 7 கிரேட். என்னுடைய நண்பர் இஸ் எ லைன் மெம்பர். அவன் வந்து பரமக்குடியில இருந்து இதை கலந்துக்கிறக்காக வந்திருக்கிறாங்க. பரமக்குடி லயன்ஸ் கிளப்ல நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து சிறப்பா பேச வைக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேசுறதை பார்த்து அவங்களுடைய விழாவுக்கு, அவங்களுடைய மண்டல விழாவுக்கு, மண்டல மாநாடு சொல்லுவோம், லயன்ஸ் மண்டல மாநாடு, அந்த லயன்ஸ் மண்டல மாநாட்டுக்கு நம்ம குழந்தை நல்லா பேச சொல்லி அந்த குழந்தைய அவங்களுடைய மண்டல மாநாட்டுக்கு பரமக்குடிக்கு கூட்டி போய் சிறப்பு விருந்தினரா பேச வச்சு பர்வீன் சுல்தானா அவங்கெல்லாம் பேசக்கூடிய அந்த இடத்துல நம்ம குழந்தைய பேச வச்சு அழக பார்த்த அந்த பெருமைக்குரியவர். வெரி ஹாப்பி சார் தட் யூ பேரண்ட்ஸ் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம குழந்தைகள் வந்து நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருக்கக்கூடிய மார்க்குங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த இப்ப கடைசியா 490 எடுத்திருந்தாங்க நம்ம அஜய் ராவல் படிச்ச காலத்துல. 490, அஜய் ராவல் 487 செகண்ட். இப்ப போன வருஷம் வந்து 491. இப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், குழந்தை மோட்டிவேட் பண்றதுக்காக வெள்ளி விழா ஆண்டா இருக்கிற என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னா, இனிமே 10th வந்து 500 மார்க் 490க்கு மேல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கு 490க்கு மேல இருக்கிற ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் 1 கிராம் தங்க நாணயம், 1 கிராம் தங்க நாணயம். அப்ப 498 மதிப்பெண் வரைக்கும் இப்ப எடுக்க முடியும். எடுத்தா 1 பவுண்ட் தங்க நாணயம் கிடைக்கும். அது +1க்கும் பொருந்தும், +2க்கும் பொருந்தும். அவங்க +1க்கு +2க்கு 590க்கு மேல எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் 1 கிராம் தங்க நாணயம் கிடைக்கும். சோ பேரண்ட்ஸ் வந்து அசுமா உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான். பட் அந்த மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்கள கொடுப்போம். பட் அதோட முக்கியத்துவம் சொன்னா குழந்தை பர்சனாலிட்டியை வளர்த்தணும், அந்த குழந்தைய ஆளுமை திறனை வளர்த்தணும். இன்னைக்கு அஜய் ராகுல் மாதிரி அஜய் ராகுல் வந்து நம்ம உருவாக்கி விட்டோம். அவரு நல்லா கற்றுக்கொண்டா இன்னைக்கு லண்டன்ல போய் மிக சிறந்த ஒரு கம்பெனியில மிக சிறந்த ஒரு தலைமை பண்புக்காரா அங்கே விழுவது பார்க்கும்பொழுது மிக சிறப்பாக இருக்கின்றது. பெற்றோர் ஒத்துழைப்போடு எதையும் சாதிக்க முடியும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Attending 25th Sports Day and making it grand success. Thank you for special time from your busy schedule and encouraging our students and making it special occasion. I thank our chief guest, Mr. Ajay Ragul sir and Mrs. Rasika ma'am. I thank parents, teachers and students. I thank our school chairman, A.D. Victor sir. I thank our school coordinator, A.D. Ruben sir. I thank our school management coordinator, Mrs. A.D. Vijaya ma'am. Last but not least, I would like to thank Yoga Miss, PT sir, Karate master. I thank all of you once again. Thank you very much.